நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து 3 இதா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டர், ஜுடிஷியரி அப்படிங்கிற 3ஆ வந்து நம்ம பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்னுக்குமான அதிகார வரம்புகள் வந்து இங்க வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆளுநருக்கோ, குடியரசுத் தலைவருக்கோ காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னுடைய வேலை. லெஜிஸ்லேட்டர் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் பண்ற ஒரு வேலை. லெஜிஸ்லேட்டினுடைய அதிகாரம். இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம் தான். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவது என்பது வந்து நாடாளுமன்றத்திற்கு இருக்கிற அதிகாரம். உச்சநீதிமன்றம் அது சரியா இல்லையான்றத மட்டும் தான் ஜுடிஷியரி பார்க்கணுமே ஒழிய, ஜுடிஷியரி வந்து இத திருத்த முடியாது. இது எப்படியா எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை தான் ஆர்டிகிள் 200ல இருக்கு. அப்படின்றதுனால, இந்த காலக்கெடு நிர்ணயிச்சத வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதாக அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினதா வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இதற்கான விளக்கம் எப்படியா கொடுக்கப்பட்டது அப்படின்னா, நீங்க ஒரு இன்டர்பிரேட்டேஷன் கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரேட்டேஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை இன்டர்பிரட் பண்றதற்கான ஹையஸ்ட் அத்தாரிட்டி வந்து இந்தியால சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. நீங்க இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் தான் உலகத்துல இருக்கிற எல்லா உச்ச நீதிமன்றங்களையும் விட, எல்லா நாடுகளினுடைய அபெக்ஸ் கோர்ட்ஸ விட வலிமையான அபெக்ஸ் கோர்ட் வந்து இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் தான்.